அடித்தளம். மாணவர்கள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நாம் அடுத்த இளைஞர்களாக நாட்டின் வளர்ச்சிக்காக இவர்கள் தான் அங்கே அடித்தளமாக இருப்பது. ஒவ்வொரு நாட்டினுடைய வளர்ச்சி, வளர்ந்த நாடுகளுடைய முதுகெலும்பு மாணவர்கள். அதே போன்று இந்தியாவினுடைய முதுகெலும்பு உங்களை போன்ற மாணவர்கள். நீங்கள் எல்லாம் மாணவர் சங்கத்தின் தலைவர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு. குறிப்பாக பாட்டாளி மாணவர் சங்கம் என்றால் மற்ற கட்சியில் உள்ள மாணவர் சங்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருப்பீர்கள். அந்த அளவில் நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆல் ஆஃப் யூ ஆர் வெரி ஸ்பெஷல். காரணம், உங்களுக்கு அத்துணை பேருக்கும் நீங்கள் எல்லாம் தகுதியானவர்கள், திறமையானவர்கள். ஆல் ஆஃப் யூ ஆர் லீடர்ஸ் பை யோர் செல்ஸ். அதனால் தான் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த களம் என்பது மிக முக்கியமானது. அதுவும் இப்போ இருக்கின்ற களம் என்றால் நான் சொல்வது அரசியல் களம். மாணவர்கள் அத்தனை பேரும் அரசியலுக்கு வர வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35 விழுக்காடு மக்கள் தான் படித்த மக்கள் வாக்களித்தார்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட 70 விழுக்காடு மக்கள் படித்த மக்கள் வாக்களிக்கிறார்கள். இன்னும் ஒரு 20 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு மக்கள் படித்தவர்கள். அதெல்லாம் மாறிட்டு வருது. அதற்கேற்ப அரசியல் மாற்றங்கள், கொள்கைகளை நம்ம கொண்டு வரணும். இன்னும் 2 மாதம் தான் தேர்தல், இன்னும் 2 வாரம் தான் திமுக. 2 வாரத்துக்கு அப்புறம் திமுக முடிஞ்சு போச்சு. தேர்தல் அறிவிச்சிருவாங்க, அவ்வளவுதான். தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் இனி திமுக வராது, நம்ம கூட்டணி தான் வரும். அவங்க கூட்டணிக்குள்ளே அவங்க முடிச்சிடுவாங்க. காங்கிரஸ் குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் தோக்கடிக்கிறதே திமுக தான். பார்த்துட்டு தான் இருங்க, பாருங்க. நிறைய சிக்கல்கள் இருக்காங்க. நம்ம கூட்டணி சுமூகமா நல்லா போயிட்டு இருக்கு, வேகமா போயிட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஆன போட்டி. இந்த தேர்தல் இதுதான் யதார்த்தம், இதுதான் நிலவரம். அதனால மற்ற எதெல்லாம் நீங்க மைண்டெல்லாம் இது பண்ணாதீங்க, டைவர்ட் ஆக வேண்டாம். களத்தில் போங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்க ஒவ்வொருவரும் நீங்க களத்தில், நீங்க எல்லாமே, நீங்கள் எல்லோரும், நீங்கள் உங்களுக்குள்ள நீங்க எல்லாமே தலைவர்கள். என்ன பொறுத்தவரை நீங்க எல்லாமே தலைவர்கள். யூ ஆர் ஆல் பார்ன் லீடர்ஸ். திறமையான தலைவர்கள் நீங்கள் எல்லோரும். இங்க உங்க சுத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, ஒரு போராட்டம், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இது அவசியமானது, தமிழ் சமூகத்திற்கு அவசியமானது. இந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கு ஒரு அவசியமான மாற்றம். இது இந்த தலைமுறைக்கு அவசியமான மாற்றம். இது ஏன்னா இவங்க மறுபடியும், அதாவது வாய்ப்பே கிடையாது, மறுபடியும் ஆட்சிக்கு வரமாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பயம்தான் எனக்கு. தமிழ் சமுதாயத்தை ஒழிச்சிட்டாங்க, தலைமுறை ஒழிச்சிட்டாங்க, பெண்களை அழிச்சிட்டாங்க, குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாம் முடிச்சிட்டாங்க. விவசாயம்னா என்னன்னு கூட தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு விவசாயம்னா என்ன, நீர் மேலாண்மைனா என்ன, பிரச்சனைகள்ல எதுவுமே கிடையாது.